அரே அல்ல, எல்லாமே 2 நாள்ல எப்படி? புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் ஆகுமே. அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லி இருக்காங்களே. அடியா ட்ரெஸ் எங்க? ரூம்குள்ள இருக்கு. ரூம் எங்க இருக்கு? இது கூட தெரியாதாக்கும். ட்ரெஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அங்க என்ன முணுமுணுப்பு? 2 நாள்லயே புள்ளைய பத்து கொண்டான்னு சொல்லுவான் போல இருக்குது. அறிவு கட்டவன் சொல்ல முடியாது, சுப்பீரியர். சிரிப்பு என்னடி வேண்டி கிடக்குது? நீங்க படுற அவஸ்தையை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றதா? இருக்கிறது 2 நாள் அவஸ்தைப்படாம குதூகலமா இருக்க சொல்றேன். என்னங்க நான் கூட 2 நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஐயோ, இத்தியாதிக்கே 2 நாள் பத்தாதுங்கறேன். இதுல வேற ஒரு விஷயம் வந்து பொண்ணுச்சா? இட்லி. நீ போய் டிபன் கொண்டா போ. பாப்பா இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இருந்தா காலகாலத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். எல்லாம் இந்த வீட்ல தான். இது பேங்க்குங்க. ஓ, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இங்கதான் எல்லாம் அலகலகா இருக்க. இட்லி எல்லாம் அவசரம் தான். வரீங்களா? ஒண்ணு நீ இட்லியை கூட இல்லனா மாவை கூட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். ரொம்ப தான் அல்ட்டிக்கிறீங்களே. என்னவோ பண்ணிக்கோங்க. ஆச்சா ஆச்சா வாங்க. ஆச்சா, டைம் இல்ல எனக்கு. போடு இட்லி போடு. சட்னி சாம்பார் எல்லாம் தலைமையில ஊத்து. டைம் இல்ல எனக்கு. தனியத்து கூட டைம் இல்ல. போட் ஸ்பீக். சட்னி போடு. அதிலே போடு, நான் கலக்கிறேன். ஐயோ போஜாய். நீ மெல்ல சாப்பிடுங்க, விக்கிக்க போகுது. Finger bounce. Bounce finger. Quick. Towel. இருங்க. தொட. எங்க வேணுமா போறீங்க? ஒரு பொண்ணை பார்க்க போறேன். பொண்ணை பார்க்கவா? ஆமா. என்ன வயசு இருக்கும்? 3 வயசு இருக்கும். ஏன் பைசா? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கே. அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவளே பண்ணிக்க வேண்டியதானே? அறிவு கட்டவளை அடிச்சு லாக்கப்ல தள்ளிடுவேன். நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு விருந்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் போட்டுட்டு ஜாமன் வரணும். விருந்து யாருக்கு? உங்க மருமக பிள்ளைக்கு. யாரு? மருமக பிள்ளையா? ஓ, அந்த ஆபத்து வந்தவனா? அதே அநாத ரட்சகனுக்கு தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீக்கிரம் வாங்க. நான் வர்றேன். ஆனா இந்த ட்ரெஸ் போதுமா? இதெல்லாம் எதுக்கு? மாப்பிள்ளை பார்க்க வரும்போது மாமனார் ஒரு கெட்டப்போட வரணும். அதுக்குதான் இந்த செட்டப் எல்லாம். All this. Excuse me, your orders please. We are waiting for someone. Okay. மா, சொன்ன நேரத்துக்கு வந்துருவாரா? சொன்ன டைம்க்கு கரெக்ட்டா வந்துருவாருப்பா. ஏமா, என்ன பார்த்தா பஃபூன் மாதிரியா இருக்கு? No sir, you're really handsome. அப்பா, ரகு. ஓ, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? மரியா, உன்னை என்னமோ நினைச்சேன். உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சபடியே நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டார். அது எப்படி சார் நான் நல்லவன்னு அவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்கல்ல. இப்போ சுருக்கமா உங்களை பத்தி ஒரே வரியில சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ்டர் ரகு தான் விரோதிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டார். அவ்வளவு நல்லவர். Am I right? Right. Excuse me. One minute. என்ன மரியாதை? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சு வந்தா நீ உங்க அப்பா கூட்டிட்டு வந்து எக்கச்சக்கமா மாட்டி விட்ட. அப்பாக்கு தான் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல. சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லுங்களேன். அப்பா, ரகு உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்ன மிஸ்டர் ரகு, என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா மனசுல இருக்கிற தைரியமா சொல்லுங்க. இல்ல சார், நான் எனக்கு மனசே இல்ல சார். சாரி, மனசுல ஒண்ணுமே இல்ல சார். ஷீ ஜோக்கிங். கேட்க மறந்துட்டேனே. என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓ, தேங்க்யூ. நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். Hello, get me police control room immediately. Yes. I am CBI Special Officer Stephen speaking. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, ரகு காணோம்? நீங்க இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
do you mean? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட். அவ உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் தான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச். நான் எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அவ உனக்கு எதிரின்னா நானும் உனக்கு எதிரி. எங்க போற? உனக்கு வேண்டிய ஆளை நீ காப்பாத்துட்ட, எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்த போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். Come on, have it. You know something? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல் நாட்டுக்கு போயிட்டுதான் என் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா உன் ஃபைல் திறந்தே இருக்கு. Remember? Come on, cheers. மரியா ஒரு குத்தமும் பண்ணலீங்களே. குற்றம் பண்ணாலா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட், நான் இல்ல. அவ குத்தம் செஞ்சிருந்தா அவன் மேல கேஸ் போடுங்க. இப்ப விட்டுடுங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா உங்க வீட்டு பணக்கடையா? அவளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஜாமீன் கொடுக்கணும். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஏம்மா, உன் காலாலேயே உன்னால நிக்க முடியலையே, நீ ஜாமீன்ல நிக்க போறியா? நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஆள் மட்டும் போதாது, அந்தஸ்தும் தேவை. மைண்ட் இட். மரியா, உனக்கு அனுதாபம் காட்ட அப்பாவிங்க இருக்கிறாங்களே தவிர அந்தஸ்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா? சார், தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். நீங்க கூப்பிடும் போது வந்து ஆஜராயிடுறேன் ப்ளீஸ். நோ, நம்பிக்கை உள்ள ஒரு நபர் உனக்கு ஜாமீன் கொடுத்தா உன்னை நான் விடுதலை செய்யறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? மரியாவுக்காக நான் ஜாமீன் கொடுக்கிறேன் இன்ஸ்பெக்டர். நீயா? நானே தான். ஏன் எனக்கு அந்த அந்தஸ்து இல்லையா சார்? நான் ஒரு கௌரவமான போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி. That's all right. நீங்க எல்லாம் வெளியே போங்க. வெளியே போங்க. வா இப்படி. அறிவு இருக்கா உனக்கு? அவ யார் தெரியுமா? கேடி. அவளுக்கு நீ ஜாமீன் கொடுக்க போற. மரியாதை உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். யார் நீ? எங்கடி பாரு, நான் சொல்றபடி கேட்கணும். இந்த பார், இந்த பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல ஏறி அந்த செக் போஸ்ட் ஆண்டிய கொண்டு கொடுக்கணும். இல்லன்னா இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிடு. முடியாது. ஐயோ, யாரு நீ? தம்பி ஏரியாக்கு புதுசு போல இருக்கு. நான் தான் மரியா. மரியா? I am a great pickpocketer. பிக் பாக்கெட்? நான் யார் தெரியுமா? கிரேட் ஸ்மக்லர். வெரி Also a great boxer. You are the great. Yes. But I am the greatest. என்ன கொஞ்சம் உள்ள கைய விட முடியாது. கடவுள் உன்னை காப்பாத்து. Bye. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கிற தப்பா? இல்ல சைலஜா. என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம். ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் அன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயும் இங்கே இருந்தேன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறதா? என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேற்று ஹோட்டல்ல அவனை என் கண்ணால பார்த்தா சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் கட்டிக்கிறாங்க. Come on. எஸ், இது கைலாஷ் தான். நான் பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பி முகத்தை பார்க்கலாம். ஓ காட், முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கன்னை வச்சு தான் சுட்டிருக்கணும். இஸ் இட்? என்ன கிழிஞ்ச போட்ட முகம் மட்டும் தெரியுது? வெயிட் a minute. கைலாஷ், சோ
கைலாஸ் செத்துட்டான். மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. பேரு மரியாதை. என்ன காரியம் பண்ணிட்டடா, எனக்கு துரோகம் பண்ணிட்டிய. ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது? ஓ, நீ அந்த ஆங்கிள் பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன் தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்களை வச்சே உன் ஃபைல க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? Stop it. என்னை காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியடா. ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம். தவறே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா, பின்ன என்னடா, உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா மரியாவுக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க பாஸ். ஓகே, உங்க பாஸ் கூட நான்